சோலையூர்னு அழகான கிராமம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கிராமத்துல சோமுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அமுதா, அமுதா, நான் காட்டுக்கு விறகு வெட்ட போறேன். இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க கஞ்சி, இத குடிச்சிட்டு போங்க. அப்புறம் நான் சொன்ன விஷயத்த பத்தி கொஞ்சம் யோசிச்சீங்களா? இங்க பாருமா, நான் இத பத்தி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நான் பேசினேன். அவரு நம்ம ஊர் பண்ணையார்கிட்ட தான் வேலை பார்க்கறானாம். நம்ம பண்ணையாரு இந்த காட்டுல இருக்கிற மரங்களை வெட்டி பக்கத்து ஊருக்கு வித்துக்கிட்டு இருக்காராம். நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன். இந்த காட்டை அழிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சரி, நான் விறகு வெட்ட கிளம்புறேன். நாமளோ கொஞ்சம் பணத்தை சேர்க்கலான்னு தான் சொன்னேன். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அவர் மனைவி கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு விறகு வெட்ட போனார். ராமு இன்னைக்கு நேரத்துக்கு வேலைக்கு வந்துரு. இன்னைக்கு நேத்துக்கு விட இன்னைக்கு நிறைய மரங்களை வெட்டி அனுப்பணும். அது நம்ம சோமு தானே? என்ன சோமு, காட்டுக்கு விறகு வெட்ட கிளம்பிட்டியா? என்கிட்ட வேலைக்கு வந்துருன்னு எத்தனை தடவை நான் சொன்னேன். நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? கொஞ்சம் காசு பாக்குறத விட்டுட்டு நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு இருக்க. நான் தான் பல தடவை சொல்லிட்டேனே, அந்த வேலைக்கு நான் வரமாட்டேன்னு. இந்த காட்டை அழிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. காஞ்ச விறகுகளை வெட்டி வித்து வர காசு எனக்கு போதுமா இருக்கு. ஐயா, சோமு கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். அவ முடியாதுன்னு சொல்லிட்டான். இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ராமு, நீ சீக்கிரம் வந்துரு. சரிங்க ஐயா. ஏண்டா சோமு, இந்த விறகு வெட்டி வித்தா எவ்வளவு காசு வந்துட போகுது? நீயும் பண்ணையார்கிட்ட வேலைக்கு வரலாம்ல? ஏப்பா ராமு, நீயாவது கொஞ்சம் யோசிக்க கூடாதா? நீயும் அந்த பண்ணையாரோட சேர்ந்து இப்படி தவறு செய்யலாமா? மரங்களை வெட்டி காட்டை அழிச்சா மழை எந்திருந்து வரும். அப்புறம் நாம இப்படி விவசாயம் பண்றது? நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம். அந்த காட்டுல இருக்கிற மரங்களை கொஞ்சமாவது விட்டு வைங்க. என்னப்பா பண்றது? விவசாயம் செய்ய நிலமும் இல்ல. அப்புறம் நான் என்ன செய்யறது? என் குடும்பத்தோட பசிய நான் போக்கணும் இல்ல. அதனால தான் வழியே இல்லாம பண்ணையார்கிட்ட வேலைக்கு போனேன். சரிப்பா, அப்புறம் பாக்கலாம். ராமு கிட்ட பேசிட்டு சோமு அங்க இருந்து காட்டுக்கு கிளம்பினாரு. அவர் போயிட்டு இருக்கும் போது பஞ்ச வர்ணங்களை கொண்ட கிளி பறக்க முடியாம கீழே வந்து விழுந்தது. அந்த பறவைக்கு என்னாச்சு? கிளிய காப்பாத்த பக்கத்துல போனாரு. அந்த அடிப்பட்ட கிளிக்கு வைத்தியம் பார்த்து அந்த கிளிய மறைவான இடத்துல வச்சுட்டு அவர் கொண்டு வந்த பழத்தையும் கொடுத்தாரு. உனக்கு ஒன்னா ஆகல பறவை, நான் உன்னை இங்க மறைவா வச்சுட்டு போறேன். இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு காயம் சரியானதுக்கு அப்புறம் இங்கிருந்து போ. அதுக்கப்புறம் ராமு காஞ்ச விறகுகளை வெட்டி கட்டு கட்டி அவரோட தலையில வச்சு எடுத்துட்டு போனாரு. அடுத்த நாள் அந்த கிளி மரத்துக்கு மேல உட்காந்து விறகு கட்டைகளை வெட்டி கட்டு கட்டி எடுத்துட்டு போறத பாத்துச்சு. அடுத்த நாளும் சோமுவை பார்க்க அந்த கிளி போச்சு. அப்பையும் அவரு காஞ்ச விறகுகளை வெட்டி கட்டு கட்டி எடுத்துட்டு போனாரு. இத பார்த்த கிளி சோமு கிட்ட போய், இதா அன்னைக்கு பார்த்த கிளி தானே? உன் பேரு சோமு தானே? ஆமா, நீ ஏன் மரங்களை வெட்ட மாட்டேங்கிற? இந்த காஞ்ச விறகுகளை வெட்டிக்கிட்டு இருக்க. கிளி, நீ பேசுறியா? ஆச்சரியமா இருக்கு. இந்த காடு உன்ன போல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வீடா இருக்கு. இதுல இருக்கிற மரங்களை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டினா இந்த காடை அழிஞ்சிடும். இத மட்டுமே நம்பி இருக்கிற விலங்குகளும் பறவைகளும் எங்க போவாங்க? உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. நீ சுயநலமா இல்லாம இந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் மேலயும் பறவைகள் மேலயும் எவ்வளவு அன்பா இருக்க. நான் கொடுக்கிற பரிசை நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். இல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த காட்டை காப்பாத்துறது எனக்கு முக்கியம் தான். அதுக்காக எனக்கு எந்த பரிசும் வேண்டாம். நான் ரொம்ப காலமா இங்க ஒரு புதையலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த புதையலை உன்ன மாதிரி ஒரு நல்லவன் கிட்ட கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ கண்டிப்பா எடுத்துட்டு தான் போகணும். என்னது, புதையலா? இல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இதை எடுத்துட்டு போறேன். சரி, எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறியா? இந்த காடை எப்படியாவது காப்பாத்துறேன்னு வாக்கு கொடு. இதோ எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி. சோமு கிளி கொடுத்த புதையலை எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போனாரு. அவரோட மனைவி அமுதாவை அழைச்சு நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னாரு. கடைசியில கிளிக்கு கொடுத்த வாக்கையும் அவரு சொன்னாரு. நாம இந்த காட்டை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு தன் மனைவி அமுதா கிட்ட சொன்னாரு.